சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க. திருமுறை பாடல்கள் பற்றிய சிந்தனையில் இப்பொழுது பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை என்ற தொடங்கும் பாடல். தலம் திரு ஆரூர், பண் தக்கேசி, நாடு சோழ நாடு, காவிரி தென்கரை. நமச்சிவாய வாழ்க. திருமுறை பாடல்களில் பலவிதமான இலக்கிய ரசனைகள் மற்றும் எண்ணிலடங்கா இலக்கணங்கள் நிறைந்திருப்பதை நாம் அறிந்திருப்போம். சரிங்களா? அந்த வகையில் இன்று எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில் அருளிய பாடலைத்தான் நாம் சிந்திக்கின்றோம். அதில் 4வது பாடல். சரிங்களா? செத்த போதினில் முன்னின்று நம்மை சிலர்கள் கூடி சிரிப்பதன் முன்னம் வைத்த சிந்தை உண்டே, மனம் உண்டே, மதி உண்டே, விதியின் பயன் உண்டே, முத்தன் எங்கள் பிரான் என்று வானோர் தொழ நின்ற திமிழ் ஏறு உடையானை அத்தன் எந்தை பிரான் எம்பிரானை ஆரூரானை மறக்கலுமாமே என்ற இந்த 4வது பாடல். அதாவது இந்த பாடல் எதற்காக குறிப்பிடப்படுகிறது எனில், இந்த இடத்துல எம்பெருமான் திருமூல தேவனாரை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அவருடைய பாடல்களில் ஊர் கூடி அழுதிட்டு பிணம் என்று பெயரிட்டு சுடுகாட்டில் எரித்து விடுவார்கள், மூழ்கி சென்று விடுவார்கள். அப்படி எரிச்சிட்டு அந்த சிந்தை இல்லாமல் குளிச்சு எழுந்திரிச்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவார், அருளியிருப்பார். அதே போன்ற தான், அதாவது எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வாழ்க்கை அப்போவே அவர் வாழ்ந்த அந்த காலத்தில், இப்போ ரொம்ப களி முத்திடுச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ அவர் காலத்திலே ஒருத்தன் இறந்துட்டான்னா அவன் இறந்ததுக்கு பிறகு அதாவது சிரித்து மறந்து சிரித்து மகிழ்வது இது போன்றெல்லாம் இருந்திருக்கு. இதைத்தான் குறிப்பிட்றாங்க. ஆகையினால் இந்த பாடலை பாருங்களேன். வைத்த சிந்தை உண்டே, மனம் உண்டே, மதி உண்டே, விதியின் பயன் உண்டே, முத்தன் எங்கள் பிரான் என்று வானோர் தொழ நின்ற திமிழேறு உடையானை. அதாவது அந்த எருதினை, அதாவது ஈசன் அருகில் வந்தவுடனே அவ்வளவு ஒரு வீராப்போடு அந்த அந்த திமிழ் கொண்டு அந்த ஏறு, அந்த காளை வாகனத்தை குறிப்பிடுகிறார். அத்தன் எந்தை பிரான் எம்பிரானை ஆரூரானை மறக்கலுமாமே. அடுத்த பாடலில் பார்ப்போம்.